யோனாவுடைய சூழ்நிலை நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. நடு கடலுக்குள்ள மீனின் வயிற்றுக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை சிக்கி கொண்டாடு கூட வச்சுக்கலாம். யோனாவை பொறுத்த வரைக்கும் அது சிக்கல் தான். இப்பதான் யோனாவுக்குள்ள என்னமோலாம் தோணி தேவனை நோக்கி பயங்கரமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, இந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் முடியும். என்னை ரட்சிக்க வேண்டியது கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு அவ அறிக்கையிட்டு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல அந்த மனமாற்றம் வந்துச்சு பாருங்க. நடு கடலில் மீன் வயிற்றுக்குள்ள இருந்த ஒரு மனுஷன் வரவே முடியாத ஒரு இடத்துக்குள்ள இருந்து அவனை கர்த்தர் கரைக்கு கொண்டு வந்து விட தேவன் கட்டளையிட வல்லவராக இருந்தார். மாறி பாதி கடலை தாண்டிட்டு அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறேன். நடு கடல்ல தவிக்க விட்ட மாதிரி இருக்குது. அது போல இருக்கலாம். நீங்கள் கடலில் தவிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. இந்த கடலிலும் உங்களை காப்பாற்றின கர்த்தர் உங்களை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கரை சேருவீர்கள்.